வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா ஜோக்கர் ஷோ அப்படிங்கிற ஒரு ஹாரரான கேம் தான் விளையாட போறோம். பட் இதுல நம்ம பிராக்டிஸ் மோட் தான் விளையாட போறோம். ஏன்னா இது ஒரு டுட்டோரியல் மாதிரி. ஸோ பிராக்டிஸ் மோட்ல விளையாண்டு முடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு நான் இப்போ டுட்டோரியல் காமிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். கேம் பிளே விளையாண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு வரல. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ வேணும்னா மறக்காம கேளுங்க கமெண்ட் செக்ஷன்ல. நான் கண்டிப்பா போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ என்கிட்ட இருக்கு. ஸோ இப்போ என்ன எடுக்கணும் அப்படிங்க நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஒரு சடங்கு மாதிரி பண்றோம். அதாவது நம்ம ரீல்ஸ்ல பார்த்த ஒரு சடங்கு மாதிரி. அது எப்படின்னா ஜோக்கர் கார்டு, கேண்டில், அப்புறமா மேட்ச் ஸ்டிக் இதெல்லாம் வச்சு ஒரு ரிச்சுவல் மாதிரி ஒரு சும்மா சமனிங் ஜோக்கர் அந்த மாதிரி நம்ம ஒரு திங் பண்றோம். அந்த மாதிரி ஒரு திங் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஜோக்கர் நம்மள பிடிக்கிறான். அதான் இந்த கேமோட கான்செப்டே. அண்ட் முக்கியமான இந்த வீடியோல ஒரு திங் என்னன்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்றோம். ஓகேவா, அதான் முக்கியமான திங். இப்போ என் புக் ஓகே, இப்போ அவன் ரிச்சுவல் பண்ணிட்டான். ஸோ அவ்வளவுதான், கட்சினே அவ்வளவுதான். ஸோ என்னன்னா ஓகே, இங்க ஒரு பின்னு மாதிரி இருக்கு, இதை எடுத்து ஊத்திடலாம். ஓகே, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஜோக்கர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் சம்மன் ஆயிடுறான். அந்த ஒரு புக் இருக்கு, ரீல்ஸ்ல பார்த்த ஒரு புக்கு நம்ம வாங்கி என்ன பண்றோம் அப்படின்னா சம்மன் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பண்றோம். பாத்தீங்களா, இதெல்லாம் வச்சு சம்மன் பண்றத எப்படி அப்படின்ட்டு பண்றோம். அதுல சம்மன் பண்ணும் போது ஈவிலா மாதிரி உண்மையிலே அவன் சம்மன் ஆகி நம்மள கொலை பண்ண வரான். ஸோ அதான் இந்த கேம் கான்செப்ட். இவன் கிட்ட நம்ம தப்பிக்கணும். ஸோ இன் தட் கேஸ் இப்போ நம்ம இந்த கேம்ல ரொம்ப முக்கியமான ஒரு திங்க என்னன்னா கல்லு தான் இந்த கேமுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி விண்டோ உடைக்கிறது, கடைக்கிறது, அது எல்லாமே இந்த கல்லை வச்சுதான் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ கல் இல்லைன்னா இந்த கேம் இல்லை. அந்த மாதிரிதான் மக்களே. ஸோ இந்த கல்லு நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஜன்னல்ல உடைக்க போறோம். இந்த ஜன்னல் எதுக்கு உடைக்கணும்னா உள்ள ஒரு கல்லு இருக்கு. ஓகேவா, ஐயோ மக்களே கல்லுங்க, ஐயோ பொட்டக்கல்ல உள்ள வந்துச்சு போல. ஓகே, இவன் டிராப்ஸ் நிறைய போடுவான். ஸோ அதனால அதுக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும். ஓகே, இப்போ நம்ம இந்த கல்லை கரெக்டா அந்த உடன் பிளாங்க் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கணும். அந்த உடன் பிளாங்க் நவுரும். ஸோ அது நவுந்ததுன்னா அது ஒரு கதவை பிளாக் பண்ணிட்டு இருக்கு. அந்த கதவை நம்ம ஓபன் பண்ணி உடன் பிளாங்கையும் எடுக்கணும், நம்ம போட்ட கல்லையும் எடுக்கணும், உள்ள ஏதாவது பொருள் இருந்ததுன்னா அதையும் எடுக்கணும். இத்தனை வேலைகள் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஆக்சுவலி நம்ம இப்போ உங்களுக்கு நீங்க பாத்தீங்களா மக்களே, ஓகே நம்ம வந்தோம்ல, நம்ம ஏய் யாரா இவன் ஜோக்கரே. ஓகே, நல்ல வேலை தான் பண்ணிருக்கான். ஓகே, இதை தூக்கி ஒரு வாரமா போடலாம். நம்ம வந்தோம்ல, இப்ப நம்ம குனிஞ்சு போயிட்டு இருக்கோம்ல, இப்ப நம்ம வீடும் பக்கத்து வீடும் இந்த ஒரு வெண்ட் வழியா கனெக்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா, அடுத்த வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த கதவை தான் நம்ம ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்த கல்லையும் எடுத்துக்கலாம், இந்த கல்லையும் எடுத்துக்கலாம். அண்ட் இதை நம்மளால ஓபன் பண்ண முடியாது, ஏன்னா இது உள்ள இருந்து போட்டிருக்கு. ஸோ நம்ம இப்போ வெளில இருந்து ஓபன் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு இங்க ஏதாவது தேடிப்போம், இங்க ஏதாவது இருந்தாலும் இருக்கும் சில டைம்ஸ். ஓகேவா, இங்க ஃபுல்லா தேடணும். அண்ட் முக்கியமான ஒரு திங், இது யார் செஞ்சிருக்கா தெரியுமா இந்த கேம்? ஸ்கூல் பாய் ரன்னவே இருக்காங்களே, அவங்க டீம் செஞ்ச கேம் தான் இந்த கேம். ஓகேவா, ஓகே இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா மேல போயிட்டு ஒரு வேஸ் மாதிரி இருக்குல்ல, இதை நம்ம எடுத்துட்டு போயிட்டு உடைக்க போறோம். உடைச்சு உள்ள ஏதாவது கடையிலான்னு பார்ப்போம். உடைச்சிருச்சு. உள்ள நமக்கு ஒரு டோர் கீ கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டோருக்கு என்ட்ரன்ஸ் மேலே இந்த 2 டோர்ல ஏதாவது ஒரு டோர் அப்படின்னு சொல்றதுக்குள்ளார இந்த டோருக்கு போயிருந்த வேண்டி. ஓகே, இந்த டோரை திறந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரூம்ல ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இது இருக்குல்ல, இது இப்படி பண்ணி இது நம்ம இந்த கோடை போடணும். எப்படிடா இந்த கோடு என்னவா இருக்கும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த கோடு இந்த கேம்ல எங்கேயுமே கிடைக்காது. நீங்க எப்படி எந்த சாக்குல வச்சுட்டீங்கன்னாலும் இந்த கோடு எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா 07734 இந்த கோடு தான் இந்த பாஸ்வேர்டு. ஓகே, அதாவது இதுதான் இந்த லாக்கருக்கான கோடு. இது இந்த கேம்ல சுத்தமா கிடைக்கவே கிடைக்காது. எங்க கிடைக்கும்னு எனக்கும் தெரியல. நான் விடிஜி கிட்ட பார்த்தேன். விடிஜி கிட்ட பார்த்துதான் இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ மை காட் அப்படிங்கிறத ஆட் வேற ஓடுது, சத்தியமா தெரியல ஏன்ட்டு. ஓகே, ஆட் முடிஞ்சிச்சு. இப்போ இன்னொரு டோருக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை வச்சு இன்னொரு டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் என்னதுன்னு பார்ப்போம். இங்க ஏதாவது இருக்கா, இல்ல.
இது வந்துட்டு அதர் சைட்ல இருந்து ஓபன் பண்ணணும். இங்க வந்துட்டு நம்ம சில பல வேலைகள் பண்ண வேண்டியது இருக்கு, அதெல்லாம் பண்ணிப்போம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஒரு திங்க் பண்ண போறோம். நம்ம வீட்டு சேனல்ல நம்ம ஓட்டிக்க போறோம். ஏன்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜோக்கர் பையன் இருக்கான்ல, இவன் வந்துட்டு என்ன பண்ணிருக்கான், நம்ம வீட்டுல இருக்கிற பாத்ரூம் இவன் வந்துட்டு பூட்டி வச்சுட்டான். எந்த காரணத்துக்கு வந்துட்டு பூட்டி வச்சான்னு தெரியல, பட் உள்ள இருந்து பூட்டி வச்சிருக்கான். எப்படி கைஸ், எப்படி உள்ள இருந்து பூட்ட முடியும்? அதுவே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஏய், இவன் போய மாட்டேங்கிறான் மக்களே. ஏய், போய் தோலை. வெயிட் பண்ணுங்க. ஓகே மக்களே, அவனை இங்கே ஒரு சவுண்ட் போட்டு அவனை இங்கே வர வச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி வச்சா இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த ஒரு காரணத்தினால் இதே மாதிரி நம்ம வச்சு எங்கெங்கெல்லாம் பண்ணணுமோ அங்கே போய்க்கலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு இங்கே ஒரு பிளம்பர் இருக்குல்ல, பிளம்பரா என்னன்னே தெரியல. ஓகே, என்னமோ ஒன்று இது இருக்குல்ல, இதை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா, கிச்சன் சிங்க் வந்துட்டு கிளாக் ஆயிருக்கும். இதோ இதான் இந்த கிச்சன் சிங்க் கிளாக் ஆயிருக்கனால உள்ள பொருள் நம்மளுக்கு என்னன்னு தெரியல. ஸோ உள்ள வந்துட்டு ஒரு கத்தி இருக்கு. இந்த கத்தி என்ன பண்ணணும்னா, இப்போ கீழே பாருங்களேன், இன்வென்ட்ரி பாருங்களேன், இந்த கல் எடுத்து இந்த கத்தி மேல இப்படி வச்சா ஆக்சுவலா இப்போ இந்த கத்தி வந்து ரொம்ப வந்துட்டு டல்லா இருந்தது. அதாவது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஸ்கிராச் பண்ண முடியாம, எது கட் பண்ண முடியாம இருந்தது. இது நம்ம வந்துட்டு கல்லை தீட்டி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஷார்ப் ஆக்கிட்டோம். ஓகேவா? ஸோ வந்துட்டு ஷார்ப் ஆனதுனால இப்போ வந்துட்டு இது வந்துட்டு நல்ல கல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இது வச்சு எதானாலும் கட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஸ்டாப் பாக் மாதிரி, அதானே ஸ்டாப் பாக், ஐயோ அது என்னன்னு தெரியல மக்களே. அந்த வால்வை நான் வந்துட்டு இது பண்ணி விட்டேன்ல, ஏன்னா அது வந்துட்டு ஒரு வால்வ் என்னன்னா தண்ணியை வந்துட்டு ஆஃப் பண்ணி விட்டுருக்கேன் அந்த வால்வு. ஸோ நம்ம அந்த தண்ணியை ஆன் பண்ணி விட்டுட்டோம். ஓகேவா? அதாவது நம்மளுக்கு யூஸ் ஆகும் மக்களே, தண்ணி ஆஃப் பண்ணுறதா ஆன் பண்ணுறதுலாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ இங்கே வந்துட்டு ஒரு சூட் கேஸ் ஃபுல் ஆஃப் டேப் இருக்கு. அதை நான் நான் இந்த கத்தியை வச்சு கட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இந்த கத்திக்கான யூஸ் கிடையாது. ஸோ இந்த கத்தியை தூர போட்டுட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு ஹெவியான டால் கிடச்சிருக்கு. இந்த டால்ல என்ன பயன்னா, இந்த டால்குள்ளார அது என்ன கட்டிங் பிளேயர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கட்டிங் பிளேயர்ஸ் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். இப்போ இந்த டாலை நம்ம எரிச்சு உள்ள இருக்க கட்டிங் பிளேயர்ஸை எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி இதுக்குள்ளார போட்டால் அது எரிஞ்சிடும். இப்போ பார்க்குறீங்களே கட்டிங் பிளேயர்ஸ், இந்த கட்டிங் பிளேயர்ஸ் எங்க எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணுவோம்னா, அதோ இங்க இருக்குதுங்களா, இந்த நெட்ல இப்படி கட் பண்ணிடும். இதுக்கு மேலே இந்த கட்டிங் பிளேயர்ஸ்க்கு வேலையில போய் தர. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கரெக்டா அந்த பட்டனுக்கு குறி வச்சு அடிக்க போறோம். அடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம கடகடன்ட்டு உள்ள போயிடலாம். எனக்கு இவன் வரக்கூடாது இந்த பக்கம். ஸோ இந்த கதவை நான் திருப்பி மூடிக்கேன், எவனும் வர வேண்டாம். ஓகேவா? ஸோ ஐயோ ஆட் மக்களே, ஆட். ஓகே. ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இந்த ஆட் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு வேற ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். நெயில் புல்லர், முக்கியமான ஒரு திங் மக்களே, ரொம்பவே தேவைப்பட்ட ஒரு திங்கு கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இந்த நெயில் புல்லரை நம்ம எடுத்துட்டு போயிடலாம். எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஒரு வேலை பண்ண போறோம். என்னன்னா, இந்த ரூம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரூம்க்கு உள்ளார இந்த மாதிரி கட்டையை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்த நம்ம திறந்து போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்க ட்ரால ஏதாவது நமக்கு அது என்ன பைனாகுலர்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். பைனாகுலர்ஸ் இங்க ஷவல் பிளேட் இருக்கு. இப்போ கீழே பாருங்க, இன்வென்ட்ரி பாருங்க, ஆல்ரெடி நம்ம கிட்ட ஷவல் ஹேண்டில் இருக்கு, ஷவல் பிளேட் இருக்கு. இது ரெண்டுத்தையும் இப்போ கம்பைன் பண்ணா நம்மளுக்கு ஷவல் கிடைச்சிரும். அவ்வளோதான். ஸோ இப்போ இது நம்மளுக்கு முக்கியம். ஆனா இப்போதைக்கு முக்கியம் இல்லை. முதல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்த டாஸ்க் பண்ணிடலாம். என்னன்னா பைனாகுலர்ஸை எடுத்து நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு பார்க்கணும். ஓகேவா? பக்கத்து வீட்டில் ஒரு கோடு மாதிரி எழுதியிருக்காங்க. அந்த கோடை நம்ம வந்துட்டு காப்பி பண்ணிக்கணும். ஸோ அந்த கோடை வந்துட்டு நம்மளோட வீட்டுக்குள்ள போகணும். எப்படி தெரியுமா? இது பாருங்களேன், பக்கத்து வீட்டில் அங்கே பாருங்க, அங்கே உங்களுக்கு தெரியுதா, அங்கே வந்துட்டு ஒரு பேப்பர் மட்டும் இருக்கா, அந்த பேப்பர்ல எழுதியிருக்க கோடை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு லாக்கர்ல போட்டு ஓப்பன் பண்ண போறோம். என்ன மக்களே, இது லாஜிக் இல்லதான், எனக்கும் தெரியுது, லாஜிக்கே இல்லையாடா இதுல அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் கேம்காரங்க லாஜிக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த பைனாகுலர்ஸ் தேடணும். அதுக்குதான் இங்க வந்தோம். பார்த்தா அந்த பைனாகுலர்ஸ் இங்க இல்லவே இல்லை மக்களே. அப்புறம் எங்க போயிருக்கோம்? ஓகே, இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இது போட்டு ஓப்பன் பண்ணும். கண்டுபிடிச்சேன் பைனாகுலர்ஸ் எங்க இருக்கும்னு நான் கண்டுபிடிச்சேன் மக்களே, எனக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்படி எந்திரிச்சு இப்படி போயிட்டு ஐயோ ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பக்கத்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பேக்யார்ட்ல இந்த ஷவலை வச்சு தோணுனா அதுக்குள்ளார பைனாகுலர்ஸ் இருக்கும். அதை எடுத்து இதுக்கும் பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு கோடு இருக்கும். அந்த கோடை எடுத்து நம்ம வீட்டுல இருக்க சேஃப்டி லாக்கருக்குள்ளார போட்டு ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ முக்கியமான ஒரு திங் என்னன்னா, இந்த கேமை நம்ம வந்துட்டு ஆல்ரெடி விளாண்டுட்டேன். ஓகேவா? விளாண்டு இங்கிலீஷ் சேனல்ல போட்டிருக்கேன். தமிழ் சேனலுக்கு வந்துட்டு இது வேணும், அதாவது என்ன
டுட்டோரியல் வேணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இது பண்ணி விட்டேன். ஓகே, இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஷவர்ல இருந்து தண்ணி வருது. இந்த தண்ணி நான் சொன்னேன்ல, ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல தண்ணி நம்மளுக்கு வேணும்ட்டு. ஸோ அதனால வால்வ் ஓப்பன் பண்ணி விட்டதுனால இப்போ தண்ணி வரும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா, இப்போ பாருங்க இந்த இது வந்துட்டு ரொம்ப டர்ட்டியா இருக்கா, பட் நான் இதுக்கு வந்துட்டு ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன். ஆக்சுவலா எனக்கு தெரியும் இது டர்ட்டியை வச்சு நம்மளால பார்க்க முடியும்ட்டு. ஐயோ சாரி கைஸ். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த கண்ணாடியை கிளீன், இந்த லென்ஸை கிளீன் பண்ணணும். அதுக்கு இந்த தண்ணியை எப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி பார்த்தா சொல்லிட்டா மச் பெட்டர்ன்ட்டு. இப்போ லென்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்ப்போம். 152. ஸோ இந்த 152 கோடை நம்ம எங்க போட போறோம் அப்படின்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த லாக்கருக்குள்ள போடணும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள மெட்டல் ஹாரர் எஸ்கேப் கணக்கு இது ஆட் வந்துச்சு. ஓகே, 152 மறந்து போச்சு 152 அதான் நினைக்கிறேன். கரெக்ட் மக்களே. ஓகே, இப்போ இந்த பிக் லாக் கிடைச்சிச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேலே எதுவுமே தேவையில்ல. ஏன்னா இப்போ நம்ம எஸ்கேப் பார்க்க போறோம். எப்படி தெரியுமா, இந்த பிக் லாக்கை எடுத்து இப்படி போட்டு, இப்படி உள்ள சாவியை எடுத்து இப்படி இந்த பிக் லாக்கையும் தூக்கி போட்டு, இப்போ நம்ம ஐயோ ஏதாவது ஒரு பொருள் வேணும் நம்மளுக்கு, இந்த கண்ணாடி உடச்சுன்னு நம்ம போயிடலாம். ஸோ இந்த பொருளை தூக்கி போட்டு, ஐயோ மக்களே ஒண்ணுமே ஆகலை. ஓகே, இந்த பைனாகுலர்ஸ் இருக்கு, இல்ல வேணாம், சின்ன பொருள்லாம் வேணும், பெரிய பொருளை எடுத்து நெய்க்குள்ள எடுத்து போட்டு. ஓகே, நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் மக்களே. ஓகே மக்களே, இன்னும் நீங்க இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடிய சீக்கிரத்திலே நிறைய 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 கண்டென்ட்ஸ் வரும் மக்களே. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மென்ஸ் தமிழ் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கிட்ட ஒரு இங்கிலீஷ் சேனலும் இருக்கு, அதையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஒன் டே. ஓகே மக்களே, இன்னும் நீங்க இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு ஒரு புது கண்டென்ட்டோட வரேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் நாளைக்கு வந்துட்டு இங்கிலீஷ் சேனல்ல வீடியோ போடுறேன். ஏன்னா ரொம்ப நாளா தமிழ் சேனல்ல வீடியோ போட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஸோ நாளைக்கு இங்கிலீஷ் சேனல்ல வீடியோ வரும். எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு ஒரு கேம் வச்சிருக்கேன், ரோப்ளாக்ஸ் கேம். அந்த கேம் நான் இப்ப சொல்ல மாட்டேன், பட் நாளைக்கு நீங்க ப்ரீமியர் பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே மக்களே, இன்னும் நீங்க இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye and I will see you in another next video. Thank you for watching. See you in the next video. Bye 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 bye.